ஒரு 2 நாள் வேலையில் பிஸியாக இருந்தேன். அதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் நடந்து போச்சு. நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிடலாம். 1970கள் வீராணம் குடிநீர் திட்ட முறைகேடு திமுக எவ்வளோ காசு அடித்தாங்கன்னே தெரியல. 1976 சர்க்காரியா கமிஷன் அகைன் டிஎம்கே எவ்வளோ அடித்தாங்கன்னு தெரியல. 1992 டான்சி நில வழக்கு அபகரிப்பு லேண்ட் அக்விசிஷன் லேண்ட் கிராபிங் கேஸ் இது வந்து ஏடிஎம்கே. இதுவும் பல கோடிகள் அரசுக்கு நஷ்டம். 1994 இது வந்து பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் விதிமீறல் வழக்கு அகைன் ஏடிஎம்கே. கட்டடம் பில்டிங்கில் விதிமீறல் லஞ்சம். 1995 வண்ண தொலைக்காட்சி கலர் டிவி இதுவும் ஏடிஎம்கே. இதில் வந்து கிட்டத்தட்ட 8.5 கோடி ரூபா அடிச்சிருக்காங்க. 1991 to 1996 ஏடிஎம்கே நிலக்கரி இறக்குமதி ஊழல் வழக்கு. இதில் வந்து ஒரு 6.5 கோடி. 1991 to 1996 மறுபடியும் சொத்து குவிப்பு வழக்கு 66 கோடி. 1996 to 2001 மக்காச்சோளம் கொள்முதலில் முறைகேடாம் டிஎம்கே. இதில் வந்து எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னா 9 கோடி. 2001 சென்னை மேம்பால ஊழல் வழக்கு டிஎம்கே 12 கோடி. 2006 ஏர்செல் மேக்ஸஸ் நிறுவனம் திமுகவோட மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட் கிட்டத்தட்ட 749 கோடி. 2007 பிஎஸ்என்எல் சட்டவிரோதமாக கனெக்ஷன் எடுத்த கேஸு அதில் வந்து 1.5 கோடி. 2007 to 2010 ஹைலைட்டே தான் 2G ஸ்கேமு 1,76,000 கோடி. 2006லேருந்து 2011 நில அபகரிப்பு அகைன் இது டிஎம்கே பீரியடில் நடந்தது. பல 100 கோடிகள் எவ்வளோலாம் சொல்லலை. 2012 கிரானைட் குவாரி சட்டவிரோத குவாரி ஊழல். இது வந்து நம்ம சகாயம் ஐயாவுடைய அந்த இது கண்டுபிடிச்சார்ல, அதில் வந்து ஒரு 16,000 கோடி. 2017 குட்கா ஸ்கேம். இதில் ஒரு 40 கோடி வரைக்கும் லஞ்சம். குட்கா ஸ்கேம் வந்து ஏடிஎம்கே, கிரானைட்டும் ஏடிஎம்கே. 2017 கோடநாடு எஸ்டேட்டு இது அகைன் கொலை அது எவ்வளோ எடுத்தாங்க என்னன்னு யாருக்கும் தெரியல. 2019 காவல்துறை நவீனமயமாக்க சிசிடிவி வாக்கி டாக்கியில் வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்க 350 கோடி. 2021 நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மாநகராட்சி டெண்டர் முறைகேடுகள் அதிமுக 800லேருந்து 2000 கோடி. 2023 டிஎம்கே ஃபைல்ஸ் எப்படி ஒரு குடும்பத்துக்கு மட்டும் 30,000 கோடி சொத்து இருக்குது அப்படின்னு ஒரு என்கொயரி ஒரு அலகேஷன். 2023 அகைன் டிஎம்கே மெட்ரோ ரயில் திட்ட லஞ்ச குற்றச்சாட்டு 200 கோடி. 2024 மணல் குவாரி இது எல்லாருக்குமே தெரியும் டிஎம்கே தான், கிட்டத்தட்ட 4,700 கோடி. அதுக்கப்புறம் வந்து நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை டெண்டர் இதுக்கு வந்து ஒரு 1000 கோடி. அதை விட்டால் கடைசியாக வேலை வாய்ப்பு ஒரு 1000 கோடி. சரி, இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளோத்தையும் மறந்த நம்ம இதையும் மறந்துடும்.